கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாம் கோர்ட் நிகழ்ச்சியில் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் திமுக, தவேக, காங்கிரஸ் இந்த மூன்று கட்சிகளும் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு விஷயம் என்பது சாத்தியமா? ஏன்னா இதுக்கு வந்து சரிசமமான ஆதரவும் இருக்கின்றது, எதிர்ப்பும் இருக்கின்றது. எப்படிங்க திமுகவும் தவேகவும் எதிரெதிர் கோட்டில் இருக்காங்க. வைகோ அவர்கள்லாம் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. வட துருவமும் தென் துருவமும் சேருவது சாத்தியமா? இது எப்படி சாத்தியம்? இது சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டும், அதாவது திமுகவிற்கும் தவேகாவிற்கும் பொது எதிரி யாரு? பாஜக தான். அப்போ பாஜகவை எதிர்ப்பதற்காக நீங்கள் ஒன்று கூடலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை அப்படின்ற வாதங்களும் வைக்கப்படுது. எது சரியான வாதம், எது சரியான அணுகுமுறையாக இருக்கும் என்று விவாதிப்பதற்காக நம்மோடு அரங்கத்திற்கு விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். முதல்ல அரசியல் விமர்சகர் திரு ஜவஹர் அலி அவர்கள் வந்திருக்கின்றார், அவரை வரவேற்று, அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதயதுல்லா அவர்களும் வந்திருக்கின்றார், அவரையும் வரவேற்று. சார், உங்ககிட்ட இருந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு அரசியலை புரட்டி போடக்கூடிய வகையில ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கேரளாவில் அடிச்சுக்கிறாங்க, ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணின்னு வரப்போ ஒன்னா இருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு சூழல் அண்டை மாநிலத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் சாத்தியம் இல்லைங்கிற கேள்வியை அவர் வைக்கிறாரு. அது சரிதானே? என்ன தமிழ்நாட்டை புரட்டி போடக்கூடிய வகையில் அவருடைய கருத்துக்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். இல்ல, எப்பவுமே திமுக அதிமுக எதிரெதிர் நிலைப்பாடுல 60 ஆண்டு காலமா இங்க அப்படிதான் பார்த்திருக்கோம். ஒரு இடத்துல திமுக இருக்குன்னா அங்க அதிமுக இருக்காது, அதிமுக ஒரு இடத்துல இருக்குன்னா அங்க திமுக இருக்கவே இருக்காது. சரி, அப்படி இல்ல மாறக்கூடிய அது வந்து ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாது, ஒரே வரியில சொல்லிடலாம். ஆனா கேரளால இருக்குல்ல, இந்தியா கூட்டணியில இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. ஏன் மற்ற ஸ்டேட்டுக்கு வரும்போது ஏன் சார்? ஒரு இந்தியா கூட்டணி எதுக்காக சார் தொடங்கப்பட்டது? பாஜக பாஜக என்ற ஒரு ஒற்றை புள்ளிக்காக எதிர்க்கணுங்கிறதுக்காண்டி. அது எந்த அளவுக்கு சரியா இது வரைக்கும் போயிருக்கு சொல்ல முடியுமா? சந்திரபாபு நாயுடு தான் அந்த இந்தியா கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அவர் ஏன் அப்புறம் பிஜேபி கூட்டணிக்கு பண்ணாரு? அவர் தான் ஒருங்கிணைப்பாளர். நிதிஷ்குமார் அப்புறமா அவரோ ஒருங்கிணைப்பாளர் ஆகிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டது. அவர் ஏன் போனாரு? அதனால இன்றைக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அரசியல் களத்தை மாற்றி அமைப்பதற்கும் அரசியல் களத்தை கொண்டு போவதற்கு தான் இந்த அரசியல் தலைவர்கள் விரும்புகிறாங்க. ஆகவே வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்க தமிழக வெற்றி கழகம், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறார்கள். ஒரே உரையில் ரெண்டு கத்திகளும் போய் சொன்னீங்களா அதில் பிரச்சனை தான் வரும். நிச்சயமாக அது எடுபடாது. அவருடைய கருத்தில் பல்வேறு சமயங்களில் இப்பொழுது ஒரு சமூக நீதி போராளியாக இருந்த அண்ணன் திருமாவளவன் மிகப்பெரிய தடுமாற்றத்தை பார்க்கிறாருன்னு தான் நான் பார்க்க முடியும். மிகப்பெரிய தடுமாற்றம். அவர் சொல்லுவதெல்லாம் எனக்கு புரியல. ஒரு கட்சிக்கு ஆதரவாக அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இன்றைக்கு அமைச்சரவையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமாவளவன் அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். குதிரை பேரத்தில் உங்களுடைய என்ன கருத்து? குதிரை பேரம் இருந்தால் நிச்சயமாக ஆளுநர் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு அது என்ன விதமான கருத்து? ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் நீங்க பங்கு வைங்க, உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் பெற்றுக்கொள்கள், உங்களுக்கு எந்த அதிகாரிகள் வேணும், எந்த அமைச்சர் துறை வேணும், எந்த அதிகாரியை மாற்றணும், எந்த வாரியம் வேணும், எல்லாவற்றையும் அமைதியாக பெறக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் அப்படிப்பட்ட கருத்து ஒரு முரண்பாடு இல்லையா? ஒரு பக்கம் திமுக கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன் என்பது முரண்பாடு இல்லையா? இன்றைக்கு அதே மாதிரி தான் கம்யூனிஸ்டுகள். இன்றைக்கு கம்யூனிஸ்டினுடைய தோழர் வெங்கடேசன் சொல்றாரு, முதலமைச்சர் துறையிலேயே ஊழல் நடக்கிறது. இது என்ன விதமான ஒரு ஆட்சி? நீங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததெல்லாம் நிச்சயமே தவறில்லை. ஜனநாயக முறைப்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம். கடந்த கால கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்தில் நீங்கள் அப்படியெல்லாம் உங்களை கேள்வி கேட்க திமுக விட்டதா? என்ன விதமான கேள்வி கேட்டிருக்கீங்க? நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினீங்களா? அவர்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தீங்களா? சாம்சங் தொழிலாளர்களுக்காக உங்கள் குரலை ஓங்கி ஒலித்தீர்களா? போராடினீர்கள்? எதுவுமே இல்லை. இன்றைக்கு என்னண்டா, ஒரு கட்சி, ஒரு முதலமைச்சர் ஒரு அமைதியான முறையிலே கூட்டணி ஆட்சி வேணும் என்ற அடிப்படையில் ஆட்சியை அமைத்துக் கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு, இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். அப்படி கிடையாது சார். கூட்டணியில இருக்கிறாங்க, கூட்டணியில இருந்தால் நல்லதை ஆதரிக்கிறார்கள், தவறு இருந்தால் அதை வந்து விமர்சனிக்கிறார்கள். இப்ப திருமாவளவன் தனியா ஒரு கட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது தவேக இருக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் ஆமாம் போடணுமா? எப்படி? நீங்கள் என்ன சொன்னா, ஒரு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கும்போது உங்களுடைய முழு
பொறுப்பும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவு கொடுக்கும்போது உங்களுக்கும் அதனுடைய பங்கு. உங்களுடைய கருத்தை, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து இந்த பிரச்சனை இப்படி அணுக வேண்டும் என்று அவர்களிடம் பேசுவதுதான் சரி. ஆனால் வெளிப்படையான முறையிலே நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிய வைத்து இந்த கூட்டணிக்கும் இந்த மந்திரி சபைக்கும் மிகப்பெரிய ஒரு கேடுவும் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குறீங்க. அதைத்தான் திருமாவளவன் செய்கிறார். சரி, ஓகே. இது தமிழ்நாட்டில் களத்துக்கு அது சரியான முறையில், அதை தான் மாணிக் தாகர் அவர்கள் சரியான முறையில் சொன்னார். இவரை பொறுத்த வரைக்கும், வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எப்போ என்ன பேசுவார் என்பதெல்லாம் நாம் எடுக்கவே முடியாது. கடந்த காலத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் மெய்காப்பாளனாக ஸ்டாலினுக்கு இருப்பேன், என்னுடைய இறுதி காலம் வரை, திமுகவினுடைய கடைசி காலம் வரைக்கும் என்று சொன்னவர் இனி கூட்டணியை மாறினால் இன்றைக்கு நான் பாதுகாவலனாக இருப்பேன் தாவே காட்சிக்கு என்று சொல்கிறார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை பொறுத்தவர்கள் அவர்கள் தேவைக்கேற்ப அவர்களுக்கான சாதகம் ஏற்படுவதற்காக இன்றைக்கு கருத்தை பரிதாகலாம். நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு ஊழலற்ற சமூக நீதி ஆட்சி நடக்குது. இந்த ஊழலற்ற சமூக நீதி ஆட்சியை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்பதை நீங்க சொல்றீங்க. அது உண்மை, அதை ஏற்றுக்கலாம், அது கண்டிப்பா. அப்போ நீங்கள் எந்த வகையில் என்னன்னா அந்த அதாவது அரசாங்கத்தை நீங்க எதை தவறு என்று நினைக்கிறீர்களோ அவரிடம் நேரடியாக சென்று உங்கள் தவறை சுட்டி காட்டி இதை மாற்ற வைக்க பார்க்கணும். அதுதான் கரெக்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் தாவேக்காவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் ஒரே கூட்டணியில் இணையணும்டா, தமிழ்நாட்டுக்கு அது சாத்தியமா? தமிழ்நாட்டில் சரிபட்டு வருமா? அப்படி இருந்தால் நீங்கள் மோடி மதவாதம் என்ற ஒற்றை புள்ளியில் மட்டுமே நீங்கள் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைத்து விட முடியாது. பல்வேறு காரியங்கள், மோடி மதவாதம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஊழலும் முக்கியம். ஓகே, அந்த ரெண்டுத்தையும் எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு தாவேக்காக்கு இருக்கிறது. சரி, ஓகே சார், உங்க கருத்து புரிஞ்சிருச்சு சார். இதே இல்லை சார், நீங்க சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மதவாதம் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்துட முடியுமா? பல விஷயங்கள் இருக்குல்ல, ஊழல் உள்ளிட்ட பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குல்ல, எதுக்காக தாவேக்காவையும் திமுகவையும் ஒரே கோட்டில் கொண்டு வர பாக்குறீங்க? இது தப்பு, திருமாவளவன் அவர்கள் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்களுடைய பார்வை என்ன? அவர் பேசி முடிக்கும் போது தமிழ்நாட்டு நிலைக்கு சரியா வராதுன்னாரு. அதுதான் உண்மை. ஓகே. ஆனா தமிழ்நாட்டுக்காக வேண்டி தலைவர் திருமாவளவன் பேசல. ஓகே. சகோதரர் திருமாவளவனை பொறுத்தவரை என்னுடைய தேசிய அளவிலான ஒரு பார்வை. சார் பாயிண்ட புடிச்சிட்டாரு. தமிழ்நாட்டுக்காக பேசினது அந்த எழுத்திலே கரெக்ட் தான். இந்த தேசிய அளவிலான ஒரு பார்வை அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, வலிமையா பாஜகவை எதிர்க்கணும். இந்தியா கூட்டணின்னு எதிர்த்ததுனால தான் 300 இடத்துல இருந்து 400 போக வேண்டிய பாஜகவை 240க்குள்ள சுருக்கணும். மெஜாரிட்டி ஆட்சியில் இருந்தவங்க மைனாரிட்டி ஆட்சி ஆக்கணும். இன்னும் வலிமையா இருந்தா அவங்கள ஆட்சியை விட்டு அகற்ற முடியும். இதுதான் இப்ப அவர் சொல்றதுடைய உள்கருத்து என்ன நான் சொல்லிடுறேன். காஷ்மீர்ல தேசிய மாநாட்டு கட்சின்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி மெஹபூபா முஃப்தி கட்சி, ரெண்டும் நேர் எதிர் துருவங்கள். 2 பேருமே இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. கரெக்ட். மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, திரிணாமுல் 3மே எதிர் கட்சியாக இந்த தேர்தல் இருந்துச்சு. இப்போ அவர் என்ன விரும்புகிறாரு, இந்தியா கூட்டணியில் இந்த 3 பேர் வந்துட்டாங்க. நாளைக்கு ஏன் இதை ஏற்கனவே முந்தின கூட்டத்திலே அவர் திருமாவளவன் அவர்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பேசியிருக்காரு, ஏன் ஒன்று சேரக்கூடாது? ஏற்கனவே கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்திருக்காங்க, ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் முடிந்தவரை முரண்பாட்டை குறைச்சிக்கலாம். ஆனால் அது கேரளாவில் நடக்காது. ஏன்னா கேரளாவில் இருதூர் அரசியல், அங்கே வேற வாய்ப்பு கிடையாது. அதனால திருமாவளவன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அது அவர் கருத்து. அந்த கருத்துக்கு எதிர்கருத்து யாரும் சொல்ல முடியும். ஆனால் அவர் கருத்தில் என்ன நியாயம் இருக்குன்னா, இன்னைக்கு ராமர் கோயிலுடைய பிரச்சனை, ராமர் கோயிலை வச்சு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாலே அதே ராமர் கோயிலுக்காண்டி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த ராமர் கோயிலில் இவ்வளோ பெரிய ஊழல் வந்திருக்கு. இதை நம்ம வலிமையாக எல்லாரும் எதிர்க்கணும். 100 நாள் வேலை திட்டத்தில் மாநில அரசுக்கு வெறும் 25% தான் சுமை இருந்தது, இன்னைக்கு 40% ஆக்கிட்டாங்க. இப்படி மாநிலங்கள் மீது சுமையை திணிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டாம், கொடுக்கல. மாநிலங்களுக்கு எதிராக இருக்காங்க. இதை வலிமையா எதிர்க்கணும்னு சொன்னா பாஜகவை நம்ம எதிர்க்கணும். அதுக்கு காங்கிரஸ் தலைமையில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்கு. இதுதான் அடிப்படை. இந்த இந்தியா கூட்டணியில யாரும் வரலாம், யாரும் போகலாம். திமுகவை யாரும் விளக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் நாங்கள் பங்கேற்கவில்லைன்னு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இதில் மற்ற கட்சிகளையும் ஒன்று சேர விடாமல் இருப்பதற்கு ஒரு வேலை செஞ்சாங்க டெல்லியில். நாங்கள் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இன்றைக்கு
திமுக அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதில் ஒன்று சேரலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இப்போ இறுதியாக இருக்கு. இது உறுதியாக இருக்கு. இப்போ அதில் உறுதியாக இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கட்சிகள் உறுதியாக இருக்கு. எதிர்ப்பு என்பது இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்கிறதோ அல்லது பிசிகா எதிர்ப்பு கொடுக்கறதோ, திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் எல்லாருமே எதிர்ப்பு கொடுத்தோம். என் தலைமையிலே கூட போராட்டம் நடந்து, சர்வகட்சி போராட்டம் நடந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடி இருக்கிறது, பிசிகா போராடி இருக்கிறது, காங்கிரஸ் போராடி இருக்கிறது. இல்ல அன்னைக்கு நீங்க மந்திரி சபையில இடம் பெறல, அன்னைக்கு நீங்க போராடின நியாயம் இருக்கு. இல்ல ஆனா இன்னைக்கு மந்திரி சபையிலே இடம் பெற்று விட்டு அந்த அரசியை எதிர்ப்பது உங்களை நீங்களே திட்டிக் கொள்வதற்கு சமம் இல்லையான்னு கேக்குறாரு. நான் இப்ப சொல்றது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்க்கிறாங்க இல்லையா, பிசிகாவும் எதிர்க்குது. அததான் அவருக்கு தவறுங்க கருத்தை தான். ஒரு அரசுக்கு இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும், இதை செய்யாதீங்கன்னு சொல்றது வேற. நான் சொல்றது போராட்டம். போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்றேன். அன்னைக்கு நாங்கள் செஞ்சோம். ஏன்னா நாங்கள் ஆட்சியிலும் இல்லை, அதிகாரத்தில் இல்லை. அதனால இன்றைக்கு இந்த கட்சி தவறு செய்தால், ஏன்னா நகுதர் பொருட்டண்டு நட்டல் மிகுதிக்கண் மேற்சண்டு இடித்தல் பொருட்டுன்னு இருக்கு. அப்ப குற்றம் குறைகளை சொல்றது தப்பே கிடையாது, செய்யணும். அந்த இது காங்கிரஸும் செய்யும். என்னை பொறுத்தவரை திரு திருமாவளவன் அவர்கள் கூறிய விஷயத்தை பொறுத்தவரை அவருடைய கருத்தை கூறியிருக்காரு. அதுல நியாயம் இருக்கு இல்லைங்கிறத இந்தியா கூட்டணி முடிவு செய்யும். நாளைக்கு இன்னும் தாவேகா வந்து இந்தியா கூட்டணிக்கு வரல, தாவேகா வரணும்னு நாங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ரெண்டாவது கூட்டத்துல வர முடியும். முதல் கூட்டத்துல வந்து நாங்க பேசியிருக்கோம், தாவேகா வந்தா ஏற்றுக்கொள்வோம். திமுகவை நாங்க இருப்பதும் இல்லாத அவங்களை நாங்க வற்புறுத்த முடியாது. நாங்க வந்து பெரிய நண்பர் சொல்ல முடியாது. ஆனா இருந்தா நல்லது. அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் நீங்க எப்படினாலும் இருந்துக்கலாம். அதுக்கு நான் பல உதாரணங்களை சொல்லிட்டேன். சின்ன கருத்து சொல்லலாமா? சுருக்கமா சார். கம்யூனிஸ்டுகள் அவர்கள் பாணியில் எதிர்க்கிறாங்க என்ன சொன்னாங்க, அதுல என்ன நியாயம் என்பதை கேட்க தான் நான் அண்ணன் கிட்ட விரும்புறேன். முதல்வர் அதிகாரத்தில் உள்ள ஒரு துறையிலேயே ஊழல் என்று சொல்லும் பொழுது எப்ப சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, சொல்றாரு இன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு சொல்றாரு. எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும், அவர் நோ 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 முழுசா அப்படி சொல்லுங்க. ஏற்கனவே அவர் இருந்த ஆட்சியில உள்ளதை சொல்றாரு, அது இப்ப தொடருது, தொடரக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே உள்ள ஆட்சியில நடந்துச்சு. இது வந்து தொடர். அது நீங்க சப்ஜெக்ட் சொன்னா தான் நீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க வந்து உங்க பங்கை கொடுத்து இந்த ஆட்சி 5 வருடம் நீடிக்கணும்னு சொல்லும்போது உங்களுடைய எண்ணம் என்ன? முதல்வர் துறையிலேயே ஊழல் நடக்கும்போது மக்களிடம் நான் கவனிக்கிறது, நீங்க பேசிட்டு போங்க, மக்களிடம் என்ன கொண்டுட்டு போய் நீங்க சேர்க்கிறீங்க? என்னடா ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய கூட்டணி கட்சியை உன்னுடைய முதலமைச்சராக விஜய் நீனே ஊழல் செய்யற. நீங்க அவருக்கு தெரியும், கவனத்துக்கு வராம இருந்திருக்கலாம். கவனத்துக்கு வராம இருக்கணும்டா. நீங்க என்னன்னா இப்படி பப்ளிஷா போட்டு அடிப்பீங்களா? மக்கள் கிட்ட என்ன போயிருச்சு? மக்கள் என்ன முடிச்சிடறேன், மக்கள் கிட்ட என்ன போயிருச்சு? ரெண்டாவது, மதவாதம் என்ற ஒற்றை புள்ளியில் மட்டுமே நீங்கள் பிஜேபி எதிர்த்து நீங்கள் போனீங்கன்னா இன்னும் 100 வருடம் ஆனாலும் இந்த நாட்டை பிஜேபி தான் ஆளும். நீங்கள் அங்க ஊழலை பத்தி பேச மாட்டீங்க, சமூக நீதியை பத்தி பேச மாட்டீங்க, மத நல்லிணக்கத்தை பத்தி பேச மாட்டீங்க, சட்டம் ஒழுங்கை பத்தி பேச மாட்டீங்க. மதவாதம் பிஜேபி, இதெல்லாம் வட மாநிலங்கள் உங்களுடைய பாட்சா இன்னும் 100 வருஷம் பலிக்காது. இது உண்மை. ஏன் சொல்றேன்னா அந்த அளவுக்கு அவள் கட்ட. நீங்கள் ஊழலை பற்றி பேசுங்க. ஊழலுக்காக ஒன்று சேர்றோம், சமூக நீதிக்காக ஒன்று சேர்கிறோம், நாங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக ஒழுங்கு சேர்றோம், அதை கொண்டுட்டு போங்க. அதுதான் எடுபடும். மதவாதம் என்பது இன்னும் 100 ஆனாலும் அந்த மக்களை மாற்ற முடியாது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இன்னைக்கு ராமர் கோயில் ஊழல் போராட்டம், நீட் விஷயம் போராட்டம், சமூக நீதி போராட்டம் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியாவில் எதிர்கட்சிகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நீங்க பாஜகவுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, தப்பு இல்லை. பாஜகவுக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்குறீங்க, தாவேக்கு ஆதரவு கொடுக்கல. அதனால நீங்க ஆதரவு கொடுக்கல. ஒரு உண்மை புரியல. 50 இடத்துல இருந்த காங்கிரஸ் 100 இடத்துக்கு வந்திருக்கு கடந்த தேர்தலில். 300 இடத்துல இருந்த பேச்சுக்கு பேச வேணாம், பேசி முடிச்சா நீங்க பேசுங்க. 300 இடத்துல இருந்து 400 இடத்துக்கு போறதா சொன்ன பாஜக 240க்கு சுருங்கி இருக்கு. மக்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அந்த 240லையும் 84 தொகுதி வந்து தேர்தல் கமிஷனுடைய முறைகேடுனாலதான் நடந்துச்சுன்னு அதுவும் தெரியும். அப்படி பார்த்தா அவங்க 160 கூட எடுத்துக்க முடியாது. இதுதான் உண்மை. 3 முறையும் இப்படியே சொல்லி 3 முறையும் மோடி ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிறது காங்கிரஸ் தான். இதுக்கு முழுக்க காரணம் காங்கிரஸ் தான். அதனால மதவாதத்தையோ மோடியை ஆதரிக்கல.
நீங்க இந்த புள்ளியிலே போனீங்கன்னா இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் வெற்றி பெற முடியாதுன்ற ஆதங்கத்துல வேதனையில சொல்றேன். ஓட்டு போட்டவங்களால தான் செஞ்சாங்க. அவங்க 37% ஓட்டு தான் இந்தியாவில் பிஜேபி கிடைச்சிருக்கு. காங்கிரஸ்னாலேயும் சொல்லாதீங்க. காங்கிரஸ்க்கு நீங்க விரோதமா காங்கிரஸ் கொண்டு போற அந்த ஒற்றை புள்ளி தவறு என்பது என்னுடைய கருத்து. நம்ம தொடர்ந்து பேசுவோம் இருங்க. ஜெகதீஸ்வரன் சார் இணைப்புல இருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்று இன்றைய தலைப்பு நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியா கூட்டணியில் திமுக, தாவேகா, காங்கிரஸ் 3 கட்சிகளும் இணைய வேண்டும்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க முதற்கட்ட பார்வை. சர்வே இந்திய அளவில் திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்தான் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவர்களும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். அதற்கான தேவை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் திமுகவும் தாவேகவும் அரசியல் எதிரிகளாக இருதுருவ அரசியலை நோக்கி போயிட்டு இருக்க நேரத்துல எக்கோ அடிக்கிறது நம்ம செக் பண்ணுங்க. எதற்காக இந்த ஏற்பாடு அப்படிங்கிற சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திருமாவளவன் இல்ல கம்யூனிஸ்ட் இல்ல இன்னும் முழுமையாக தாவேகவுடன் செல்லாத திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சியில் இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அளவிற்கு தாவேக பாஜகவை எதிர்க்கிறதா? கொள்கை எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டேவிலே டிக்ளேர் பண்ணாங்க. அதுல பிரச்சனை இல்லை. ஆனா தீவிரமாக எதிர்க்கிறார்களா? இன்னொன்னு, நீங்க பாஜக எதிர்ப்புங்கிறத நீங்க மதவாதம்ங்கிறத சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக எதிர்ப்புல மாநில உரிமைகள் இருக்கிறது, ஊழல் பிரச்சனை இருக்கிறது. அவங்க பாஜக ரொம்ப தூய்மையான நேர்மையான கட்சி, அதுல ஊழல் பிரச்சனை இல்லையா? அதுவும் இருக்கு. சோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஒன்று. சோ இதுல ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்கிறாரா எதிர்க்கலையா அப்படிங்கிற கேள்வி திருமாவளவன் கேட்டீங்கன்னா, இல்ல கம்யூனிஸ்ட் வீரபாண்டியத்தில் கேட்கும் பொழுது திமுக அளவிற்கு எதிர்க்கவில்லை அப்படின்னு ஒரு ஊடகத்துக்கு பேட்டி திமுக எதிர்க்கவில்லை. அப்போ நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? பாஜக எதிர்ப்பை நீங்க இன்னும் கூர்மைப்படுத்தணும். நீங்க பாஜக எதிர்ப்பு டிவைடடா இருக்கு. ஒரு பக்கம் திமுக எதிர்க்கிறாங்க, தாவேக எதிர்க்கிறதா சொல்றாங்க, ஆனா செயல் ரீதியாக வார்த்தை ரீதியாக இல்லை அப்படிங்கிற குறைபாடு இருக்கிறது. அப்ப ஓட் ஸ்பிளிட் ஆயிடும். ஓட் ஸ்பிளிட் ஆனா அது யாருக்கு சாதகமாக முடியும்? இதோட பாஜக சாதகமாக முடியும். அப்ப அதை நாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில இருந்தா திருமாவளவன் இதை பார்க்கிறார். அப்படித்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். தாவேக தீவிரமான பாஜக எதிர்ப்பு, இன்னும் சொல்லப்போனா திமுக அளவிற்கான பாஜக எதிர்ப்பை எடுத்துட்டாங்கன்னா இதற்கான தேவையோ அவசியமா இருக்காது. சிக்கல் இன்னும் இல்லை. இன்னும் சொல்லப்போனா உதாரணத்திற்கு இப்ப முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசினார். சனாதனம் குறித்து தாவேக நிலைப்பாடு என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கு பிறகு நாங்களும் அந்த ஸ்டேட்ல தாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அமைச்சர் பேட்டி கொடுத்தாங்க. ஆனா திமுக அளவுக்கு சனாதனம் குறித்து அவர்கள் பேசுவார்களா பேச மாட்டார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கின்றது. அந்த கேள்விக்கான பதில் என்ன? மாநில உரிமை கூட எடுத்துக்கலாமே. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஒரு பக்கம் டிபேட்ஸ் எல்லாமே குதிரை பேரமா கூட்டணியா இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் காவிரி தண்ணி கர்நாடகா திறந்து விட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. நீங்க போன ஒட்டுமொத்தமா 40 டிஎம்சி ஜூனும் ஜூலையும் சேர்த்து 32 டிஎம்சி, அது 9 டிஎம்சி திறந்து சொல்லி சொன்னாங்க. அது பண்ணல. இந்த மாநில உரிமைகள் விஷயத்தில் கூட இன்னைக்கு தாவேக நிலையாக நிற்கிறார்களா? ரொம்ப ஓங்கி குரல் கொடுக்குறாங்களா? கூட்டத்துக்கு போறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா ஒரு வலிமையான சட்ட போராட்டம் செய்யறாங்களா, சட்ட போராட்டம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதிரி மாநில உரிமைகள் சார்ந்த விஷயங்களிலும் பாஜக எதிர்க்கிறதுக்கு தயங்குறார்களா? மேகதாவது ஒரு பக்கம் என்ன செய்திகள் வருதுன்னா, அங்க டி கே சிவகுமார் பூமி பூஜை எல்லாம் போட்டாரு, அதற்கான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் அதுக்கான டிபேட்ஸ் கூட இல்ல. விவசாயிகள் எவ்வளவு பாதிக்கப்பட போறாங்க, இந்த வாட்டி மேட்டூர் தண்ணீர் திறந்து விட முடியல, அது நம்ம மழை ஒரு மிக முக்கியமான காரணம், மழை பொய்த்தரசுகளை பார்க்கின்றோம். ஆனா நீங்க இந்த ஜட்மெண்டோட மையமான என்ன தெரியுமா? தண்ணீர் நிறைய இருக்கும் போது பிரச்சனையே இல்ல, தண்ணீர் குறைவாக இருக்கும் பொழுது நாமும் கர்நாடகம் எப்படி பிரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதான். அது குறித்து நம்ம பேசுறோம்னா பேசல. பேச வேண்டிய தாவேக ஆட்சி பேசுகிறதா பேசல. பேச வேண்டிய முதலமைச்சர் பேசுகிறாரா பேசல. பேச வேண்டிய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பேசுகிறாரா பேசல. இல்ல, சட்ட போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. சட்டமன்றத்துல அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறாங்க. பசுமை தீர்ப்பாயத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அப்ப அரசு கடமை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. இல்ல என்ன சட்ட போராட்டம் தொடருது எனக்கு புரியல. என்ன சட்ட போராட்டம் தொடருது? இப்ப இதுக்கு நீங்க எங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நடுவர் நீதிமன்றத்துல இருக்கக்கூடியவர்கள் சொன்ன பிறகும் அது நடக்க மாட்டேங்குது. இதை எதிர்த்து என்ன குரல் கொடுத்தாங்க? கேஸ் எல்லாம் விடுங்க, சட்ட போராட்டத்துக்கு எல்லாம் போகாதீங்க. எதிர்த்து இதற்கு முதலமைச்சர் பேசியிருக்காரா, இல்ல நீர்வளத்துறை அமைச்சர் பேசுறாரா? தண்ணீர் கொடுங்க, தண்ணீர் திறந்து விட சொல்லி கர்நாடகா உத்தரவு போட்டிருக்காங்கல்ல, அந்த 32 டிஎம்சி ஜூலை மாதத்திற்கு, ஜூன் மாதத்துக்கான 30 டிஎம்சி திறந்து விடுங்கன்னு சொல்லி யாராவது பேசுறாங்களா? பேசுறதே இல்லைங்க. நீங்க சட்ட போராட்டத்துக்கு எல்லாம் போயிட்டீங்க. மேகதாதுக்கு சட்ட போராட்டத்துக்கு தொடர்ந்துட்டாங்களா? ஓகே, மேகதாது அணை கட்டக்கூடாது, நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்க? நடுநிலை வகிக்க வேண்டிய மத்திய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அரசாங்கம் எப்படி கர்நாடகாவுக்கு சாதகமாக நடக்கிறது சட்ட போராட்டம் நடத்த போறாங்களா, நடத்துறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குல்ல. நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் சேர்ந்ததுதான் பாஜக எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்புங்கிறது மதவாதம் மட்டும் அல்ல. அப்ப இதில் நீங்கள் இன்னும் கூர்மையாக தாவேக செயல்படுமானால் திருமாவளவன் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது, கம்யூனிஸ்ட் சிக்கல் இருக்காது. ஏன்னா நீங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் மட்டும்தான். அந்த கம்யூனிஸ்டோட வாயில இருந்தா என்ன வருது? திமுக அளவுக்கு தாவேக எதிர்க்கிறாங்க ஒரு பார்வையை வீரபாண்டியன் தொடர் வைக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது நீங்கள் இந்த இடத்தில் பெரிய சிக்கல் இருக்கிறது.
தாவேக்கு என்ன சிக்கல்? ஒரு பக்கம் கரூர் வழக்கு தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. அங்க சிபிஐ எப்படி இந்த கேஸ் போகும், எப்படி ப்ரொசீட் ஆகும் அப்படிங்கிற கவலைகள் இருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப பாஜக எதிர்க்க வேண்டாம். நிர்வாக ரீதியான ஒரு அணுகுமுறையில நம்ம வந்து ஒத்து போன்னு சொல்லிக்கலாம். தேவைப்பட்ட இடங்களை நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எடுக்கிறாங்களே தவிர ரொம்ப தீவிரமா எடுக்கிறது. இப்ப ஆளுநர் வந்து சொல்றாருங்க, மதுரையில வந்து நானே நேரடியாக வைகை ஆத்த இறங்கி பண்ணோம்னு சொல்றாரு. என்ன சொன்னாங்க? நீங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, மற்ற கட்சிகள் எல்லாம் பேசிய பிறகு ரொம்ப கடைசியாக நிர்மல்குமார் அவர்கள் அவரும் பேட்டி கொடுக்கிறத தவிர தீவிரமாக எதிர்க்கிறார்களா? எதிர்க்கலாம். இல்ல எங்க ஸ்டாண்ட் இதாங்க, ஆளுநர் கிளீன் பண்ண என்ன தப்பு, ஆளுநர் ஆய்வுக்கு போன என்ன தப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்ப மாநில உரிமைகள் குறித்து தமிழக விட்டு பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்துடும். அது ஒண்ணு. இப்ப ஜவஹர்லால் சொல்லும் பொழுது குறைகள் குற்றம் சொல்ற மாதிரி பாக்குறப்ப பாஜக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டுல தாவேகா உறுதியா இல்லைங்கிற பொருள் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க சொல்றதை வச்சு அப்படிப்பட்ட ஒரு தாவேகாவை இந்தியா கூட்டணியில கொண்டு வரதுனால என்ன பொருள்? ஏன் திருமாவளவன் அதை வற்புறுத்துறாரு? இல்லங்க, நீங்க இன்னைக்கு வாக்கு மாறிடுச்சுன்னு பாக்குறோம்ல. 35% இருக்கக்கூடிய கட்சியாக, ஒரு ப்ரூவன் கட்சியாக இன்னைக்கு தாவேகா மாறி இருக்கு. நீங்க தாவேகா விட்டுட்டு திமுக மட்டும் வச்சுக்கிட்டா தாவேகா தனிச்சு நிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இல்ல வந்து அவங்க என்ன அரேஞ்ச்மெண்ட்ல போவாங்கன்னு தெரியல. அப்ப அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல போகும்பொழுது அது மறுபடியும் வந்து பின்னடைவாக இந்தியா கூட்டணி பின்னடைவாக தான் ஏற்படும். அதனாலதான் இப்ப நீங்க தாவேகா சேர்த்துக்கிட்டோம்னா திமுக வெளியே போயிடும், திமுக சேர்த்துக்கிட்டோம்னா தாவேகா வெளியே போயிடும். 2 பேர்ல யார் ஒருத்தர் வெளியே போனாலும் வாக்கு சதவீதம்ங்கிறது குறையும். அது வந்து மறைமுகமாக நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தா அவர்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கலாம். 3 கார்னர் கான்டெஸ்ட் நடக்கும் பொழுது இது வந்து சில சீட்ஸ் வந்து பாஜக போகும் அப்படின்னா அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் திருமாவளவன் அவர்களை நோக்கமாக இருக்கின்றது. அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும், அப்படித்தான் பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா 3 கார்னர் கான்டெஸ்ட்ல பார்த்தோம். இப்ப வந்து 35% ஒரு கட்சி, 25% கட்சி, ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்துருச்சு. இப்போ அது மாதிரி இல்லாம அதே மாதிரி நாடாளுமன்றத்தையும் பிரதிபலிச்சதுன்னா ஒரு 4 சீட் 5 சீட் பாஜக ஜெயிக்கிறாங்கன்னா அப்ப 2 பேரும் பிரிஞ்சு இந்த காரணத்தினால பாஜக ஜெயிச்சிட்டாங்கப்பா, இது அவங்களுக்கு ஒரு லீடு கொடுக்கும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வெல்லாத பாஜக ஜெயிக்கிறாங்க அப்படி ஒரு பார்வை போயிடக்கூடாதுங்கிறக்காக என்ன சொல்றாரு, ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடாது. ஒரு பக்கம் பெர்சன்டேஜா தாவேகா ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஒரு பக்கம் பெர்சன்டேஜா திமுக பெர்சன்டேஜ் இருக்கு, பழைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அதெல்லாம் வச்சு ஒட்டுமொத்தமாக ஒரு 55% 60% அளவிற்கு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டு அளவில் வெல்ல வேண்டும், தமிழ்நாட்டு அளவில் வாக்குகளை வாங்க வேண்டும் அப்படிங்கிற திருமாவளவன் கருத்து. ஆனா சிக்கல் என்ன கேட்டீங்கன்னா, அரசியல் எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ண பிறகு தாவேக்கும் திமுக ஒன்னா போவாங்களா? போகக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. வந்து கடுமையாக 2 பேரும் எதிர்க்கக்கூடிய சூழல் பார்க்கின்றோம். அவங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசியல் தான் பிரதானமா மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து தேசிய அரசியலா மாநில அரசியலா, மாநில அரசியல் போது ஆட்சியில் இருந்தால் தான் தேசிய அரசியல் குறித்து எல்லாம் பேச முடியும். மாநில அரசியல ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சு விஜய் அவர்களால அப்படிங்கும் போது அவர்கள் அதை குறித்து தான் போக வாய்ப்புகள் கிடையாது. பட் ஆனா இது நம்ம பார்க்கின்ற பார்வைக்கும் வேறு மாநிலத்தில் பார்க்கின்ற பார்வைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அவங்க எப்படி பாக்குறாங்க? இப்ப பாக்குறோம் இல்லையா, இந்தியா கூட்டணியில ஒரே கூட்டணியில தான் வந்து மேற்கு வங்காளத்துல மம்தா இந்த அளவுக்கு போறாங்க. எல்லாருமே வாங்க, ஈவன் அல்டா லெஃப்ட் கூட வாங்க, பாஜக எதிர்க்கிறதுக்காக காங்கிரஸ் கூட சேரணும், லெப்ட் கூட சேரணும், இதனால சின்ன கட்சிகள் இருக்க எல்லாரும் சேருங்க. அதே மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் ஏன் போகக்கூடாதுன்னு மற்ற மாநிலங்கள், உதாரணத்துக்கு இப்ப மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களோ இல்ல மற்ற மாநிலங்கள் இருக்கிறவங்களோ தமிழ்நாட்டில் என்னங்க தப்பா, இது என்னங்க பெரிய தப்பு, இது செய்யறது என்னங்க பெரிய சிக்கல் அப்படிங்கிற கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க. தொடர்ந்து இந்தியா கூட்டணியில் திமுக, தாவேகா, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியிலே இணைய வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் சொல்லிய கருத்து என்பதுதான் தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது. அது குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பாவலன் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை வரவேற்று, சார், இப்ப உங்களுடைய தலைவர் சொன்ன கருத்து தான் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. இது சாத்தியம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது சாத்தியம் இல்லை, இது வந்து வைகோ அவர்கள் கூட ஒரு படி மேல போய் சொன்னாரு, வடதுருவமும் தென் துருவமும் சேருவது சாத்தியமா? சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு விஷயம்தான் டிவிகேவும் டிஎம்கேவும் ஒரே கூட்டணிக்குள் கொண்டு வருவது, இது தேவையற்ற வேலை என்ற பொருள்ல அவர் சொல்லியிருக்காரு. உங்க தலைவர் என்ன பொருள் அதை சொல்லியிருக்காரு? இது எதை நோக்கி அவர் சொல்றாரு? எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய இந்த அரசியல் நகர்வு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்பாடு, இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தனியாக ஒரு அரசியல் புத்தி வேணும். புத்தி எப்படியோ அப்படிதான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லுவார். பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். சும்மா வந்து ஒரு வட்டத்துக்குள்ள அரசியல் இருக்கக்கூடாது. இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து பாரதிய ஜனதா. இந்த நாடு எப்படி பாரதிய ஜனதா கையில் சிக்கி சின்னாபனம் ஆயிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ பாரதிய ஜனதாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக சக்திகளுடைய ஒரு ஒருங்கிணைவு, ஒரு கூட்டமைப்பு தேவைப்படுது. ஓகே ஓகே சார். திமுக பாஜகவை நேரடியாக எதிர்த்து நிற்குது கொள்கை அடிப்படையில். தாவேகாவிற்கு அந்த தேவையும் இருக்கிறது. அம்பேத்கர், பெரியார், காமராசர், கமலம்மாள், வேலுநாச்சியார்லாம் ஒரு கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க. தன்னுடைய அடையாளத்தையும் மதசார்பற்ற ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த தேர்தலுக்கு பிறகு.
விசிகா, இடதுசாரிகள், காங்கிரஸ், ஐயுஎம்எல் அணையை வச்சு கூப்பிட்டு இந்த அணியை வந்து உருவாக்கி ஒரு மதசார்பற்ற ஒரு முகத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்போ மதவாதத்தை மட்டுமே முன்னிறுத்தி ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு செக்யுலர் ஃப்ரண்டை வந்து ஆட்சி அதிகாரத்தில் வைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவும் தாவேக்காவும் காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெறணும். ஓகே, அந்த தொலைநோக்கு பார்வையிலிருந்து தான் பார்க்குறாரு. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி அதை ப்ரூவ் பண்ணணும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அம்பேத்கர் எதை உருவாக்கி கொடுத்துருக்காரு? மதசார்பற்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்துரு, செக்குலர் ஸ்டேட் இந்தியான்றது. அப்போ அதை வந்து நீங்கள் நிறுவனம் அப்படின்னா ஒத்த கருத்துரை. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கிறதுல பிரச்சனை இருக்கு. திமுகவை வீழ்த்தி தாவேக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். இது மட்டுமே சாதனையா? இது மட்டுமே போதுமா? பவர் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பவர் பாலிடிக்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்கிறேன். புரியுது சார். நீங்க ஒரு மாநிலத்தை வச்சு இங்க வெற்றி தோல்வி வச்சு தமிழ்நாட்டுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா? அப்போ அகில இந்திய பார்வை தேவைப்படுகிறது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ் மறுபடியும் அந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுகிறது. அப்போ அந்த தொலைநோக்கு பார்வையில் தான் எங்க தலைவர் வந்து இதை சொல்றாரு. அப்போ இது புரிந்து, அதான் நான் சொல்றேன், புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தி தேவை அப்படின்றேன். இதை புரிந்து கொள்ளாதவர் தான் எங்கள் நிலைப்பாட்டை வந்து கண்ணாபுரம் விமர்சிக்கிறாங்க. இதில் வைகோ வந்து விமர்சிப்பது ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. இதை வந்து எப்படின்னா அது ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். 1990 காலகட்டங்களில் எங்கள் தலைவர் வந்து தலித் பாந்தர் இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தும் போது நாங்கள் அவருடைய பின்புலம், அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம் எங்கள் தலைவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், வைகோ அவர்களோட ஒரு பயணம் தொடங்கியிருக்கார். அவர் மாணவர் பருவத்தில் இருக்கும்போது ஈழத்தமிழர்களுக்காக வந்து அவர் கருத்தரங்கம் நடத்தும்போது அதை வைகோ அழைச்சி கொண்டு போய் நடத்தியிருக்காரு. வைகோ மூலமாக தலைவர் கலைஞரை சந்திச்சிருக்காங்க. அந்த நட்பு அதை வந்து எங்கள் தலைவர் ரொம்ப பெருமிதமாக பேசுவார். வைகோ அவர்கள் மீது அவ்வளோ அளவு கடந்த மரியாதை. 1990களில் ஒரு தலைவரை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்னா அது வைகோ தான் எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அப்படி மதிப்பு மரியாதை வச்சிருக்க எங்கள் தலைவர் மேலே வச்சிருக்காரு. பிரான்ஸ் நாட்டில் வந்து வைகோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அங்கே போனப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அனுப்ப அப்போ வீடு தேடி போய் அண்ணா நகரில் சந்திச்சுலாம் நாங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம். பல இடங்களில் வந்து வைகோ அவர்களை விட்டு கொடுக்காம தான் பேசினார். ஆனால் ஏன் வந்து அவருக்கு இப்படி ஒரு பதற்றம் வருது அப்படின்னா, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவரை வந்து ஒரு தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டணுன்ற வந்து ஒரு மன ரீதியான அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இது ரொம்ப அவரை விமர்சிக்க தேவையில்லை. ஏன்னா அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு கட்சியோட தலைவர், ஒரு போராட்ட குணமுள்ளவர் தான். அதெல்லாம் நம்ம வந்து தலைவணக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் அப்படின்னா அது எந்த நோக்கத்தில் சொல்லியிருப்பார்னு ஒரு அனுபவம் வாய்ந்த நாடாளுமன்றத்தில் நீங்கள் எத்தனை வருஷமாக நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கீங்க, ஒரு கட்சி எவ்வளோ சாதக பாதகமாக பார்த்து வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து யோசிக்க வேணாமா? திருமாவளவன் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அதோட வெளிப்பாடு என்னவா இருக்கும்னு அப்போ எடுத்த எடுப்புலேயே கேள்வி கேட்டோன்னா அடுத்த செகண்டே வந்து நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது. அங்கிட்டு வந்து மாணிக் தாக்கூர் வந்து அதை புரிஞ்சிக்காமல் பதில் சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அவங்களுடைய அரசியல் அறியாமையை பார்த்து எங்களுக்கு வந்து பரிதாபப்படுறோம். நாங்கள் அவங்க மேலே பரிதாபப்படுறோம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் புரியுது. இந்த தலைவர்களை விமர்சனம் பண்ணுறீங்க, உங்களோட கருத்துன்றது புண்படுத்தியிருக்குங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் இப்போ திமுக தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, இனி காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்தியா கூட்டணியிலும் நாங்கள் இல்லைன்றதையும் அறிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் திமுகவை கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இடம்பெற்று விட்டீர்கள், கூட்டணி என்பதை தாண்டி ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த தாவேக்காவினுடைய விசுவாசம் அல்லது தாவேக்காவினுடைய நட்புணர்வு அதை நோக்கி தானே பயணிக்கணும். திமுகவை கொண்டு வந்து இதில் சேர்க்கறது வந்து அதை எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு ஒரு பார்வை வைப்பாங்கல்ல. திமுகவுடன் திரும்பவும் ஏன் கூட்டணி வைக்க பாக்குறீங்க அல்லது ஏன் நட்பு வைக்க பாக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. திமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு யாரு முயற்சித்தா? சரி, ஒரு நட்புன்னு வச்சுப்போம். இப்ப ஒரு நீண்ட காலமா திமுகவோட பயணம் பண்ணோம், தேர்தல் வரைக்கும் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். ஒரு அரசியல் நெருக்கடியிலிருந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். உடனே திமுக வந்து பகையா பார்க்க முடியுமா? அந்த நாளாந்தர அரசியலை நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு அணி மாறின உடனே நம்ம இருந்த இடத்த வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது, அவதூறு பரப்புவது விடுதலை சிறுத்தைகள் பண்பு கிடையாது. அது திரு வைகோ அவர்களுக்கு வேணா இருக்கலாம். இருக்கிற இடத்த ரொம்ப புகழ்ந்து பேசுவார், அந்த இடத்த விட்டு காலி பண்ணும்போது மட்டம் தட்டி பேசுவார், அது அவருக்கு வேணா இருக்கலாம். எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குன்னு ஒரு தனி பண்பு இருக்குது. எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழக்க மாட்டோம். எங்கள் தலைவர் அப்படி தான் வந்து அவர் எங்களை உருவாக்கியிருக்காரு, அவரும் அப்படி தான் இருக்கிறாரு. ஓகே, புரியுங்களா? நாங்கள் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, இப்போ எங்களுடைய வேண்டுகோள் அது
இந்தியா கூட்டணியில் திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும்னு எங்கள் கட்சி எங்களுடைய நிலைப்பாடு, எங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. ஓகே, உங்களுடைய கருத்தை நீங்க தெரியும். நாங்கள் இந்தியா கூட்டத்தில் எங்கள் தலைவர் கலந்துக்கிட்ட போது என்ன சொன்னார், திமுக இடம் வராது வருத்தம் அளிக்கிற எங்கள் தலைவர் சொன்னார். காங்கிரஸ் தரப்புலேருந்து அது வேண்டுகோள் கொடுத்தாங்க, அவங்க வந்து இந்தியா கூட்டத்தில் இருக்கணும்னு அந்த விருப்பத்தை தெரிவித்தாங்க. ஓகே, அப்போ எல்லோருடைய விருப்பமாக இருக்குது. இந்த எல்லோருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதா அல்லது நிறைவேற்றாமல் தனித்து ஒரு முடிவு எடுப்பதா என்கின்ற இடத்தில் திமுக இருக்கிறது. ஓகே, ஏன்னா இப்போ தான் அவங்க சொன்ன கருத்துக்கு தாவேகா சைட்லேருந்து ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சா? எதிர்ப்பே வரல. தமிழக வெற்றி கழகம் வந்து எதிர்ப்பு காட்டுச்சு. சரி, ஓகே சார், புரிஞ்சுது. உங்கள் கருத்துக்கள் எல்லாம் நிறைய பகிர்ந்துருக்கீங்க. அடுத்த பேசிட்டு வந்துடும் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நிறைய விஷயங்களை பாவலன் சார் வந்து சொல்லி பகிர்ந்துக்கிட்டாரு. இப்போ திருமாவளவன் அவர்களுடைய இந்த கருத்து என்பது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. சாத்தியப்படுமா? இல்லை, நண்பர் வந்து பாவலன் சொன்னார், அண்ணன் திருமாவளவன் அவர்களை அரசியலை புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தி வேணும். அந்த புத்தி பாமர மக்களுக்கு இருக்குதா? இருந்தால் அது ஒரு சந்தோஷம். பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த இருக்கணும் என்பதுதான் என்னுடையது. பாவலன் புரிந்து கொண்டதை பாமரனும் புரிந்துக்கணும். ஆமா, பாமரன் அதுக்கு மேல அது பேசினா ஒரு பாமரன். நான் புரிந்து கொண்டது எல்லோருக்கும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அப்படியெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டதே பாமரன் புரிந்து கொண்டதாக நீங்கள் நினைத்துக் கொண்டால் அது உங்கள் அது நான் பொறுப்பேற்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கிறோம். அகில இந்திய அளவில் தொலைநோக்கு பார்வை மட்டுமே ஒரு நிலைப்பாடு என்று சொல்வது வந்து எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு? நீங்கள் ஊழல்களை பற்றியெல்லாம் மறந்து விடுவீர்கள், மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் மறந்து விடுவீர்கள், சமூக நீதிகளை பற்றியெல்லாம் மறந்து விடுவீர்கள். மதவாதம் என்ற ஒற்றை அது எதிர்க்க வேண்டியதுதான். மதவாதத்தை தமிழக வெற்றி கழகம் எதிர்ப்பது போன்று எந்த கட்சியும் எதிர்க்கல. கொள்கை எதிரியே பிஜேபின்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்க எதுவும் சப்பக்கட்ட கட்ட வேணாம். அதனால ஆனால் இந்த ஒற்றை புள்ளி மட்டுமே உங்களுக்கு இந்தியா கூட்டணி இந்தியாவை ஆட்சி செய்வதற்கான வழிவகுக்குமாடா? நிச்சயம் நான் முன்னாடி சொன்னேன். அப்ப நான் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். பாஜகவை தாவேகா ஊழலுக்காக எதிர்க்கட்டும், திமுக மதவாதத்துக்காக எதிர்க்கட்டும், எல்லாரும் ஒவ்வொரு காரணத்துக்காக எதிர்ப்போம். எதிர்க்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேருவோம், அவ்வளவுதான். எதிர்க்கக்கூடிய அறிவுகளும் ஒன்று சேரணும். ஆனால் நம்ம ஜெகதீஷ் சார் சொன்னாரு, இப்ப அவர்கள் 35% ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இதனால் வந்து நீங்கள் ஓட்டுகளுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எம்எல்ஏ தேர்தலாக இருக்கட்டும், தாவேக்காவும் தனிச்சுதான் நிக்க போகுது, ஒரு அணி நிக்க போகுது, திமுக ஒரு அணி நிக்க போகுது, அதிமுக ஒரு அணி நிக்க போகுது. அதனால ஓட்டுக்கும் இந்தியா கூட்டணிக்கு எந்த சம்பந்தமே இல்லை. அதனால ஒரே அணியில் ஓட்டுகளை சேர்க்க முடியுமா? எம்எல்ஏ எலெக்ஷனா இருந்தாலும் பாராளுமன்ற எலெக்ஷனாக கண்டிப்பா மாறிதான் நிக்க முடியும். அப்போ வந்து இது வந்து எல்லா ஓட்டுகளும் ஒன்னா சேர்ந்தாலும் பிஜேபி எதிர்ப்பு நிலையை கொண்டுட்டு போக முடியாது. நீங்கள் இன்னும் மீண்டும் மீண்டும் ஒரே நிலைப்பாட்டில் ஒரே கோட்டில் நீங்கள் கொண்டு போவதனால்தான் அந்த ஒரு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு சமூகம், அந்த சமூகத்தினுடைய கோபத்துக்கும் எதிர்ப்புக்கும் ஆளாவீங்க. அரசியல் களத்தை மாத்துங்க. என்னுடைய பொது அறிவு, என்னுடைய பொது புத்தியை சொல்றேன். ஓகே, நீங்கள் ஒரே புத்தியோட நம்ம போயிட்டா நீங்கள் வந்து ஒரு பெரிய சமூகம் 90-85% இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய அந்த எதிர்ப்பாளையில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அதுல நீங்கள் ஊழலை பேசுங்கள், சமூக நீதியை பேசுங்கள், மக்கள் பிரச்சனைங்க அடித்தட்டில் அங்க இருக்கக்கூடிய எல்லா சாதாரண விஷயங்களையும் பேசுங்க. அப்பதான் களத்துக்கு நீங்கள் வந்து தேர்தல் களத்தில் மக்கள் பார்வையில் அதை தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு செய்யறாங்க. நீங்கள் மத்திய மாநில பாதை தான் சரியான பாதைங்கிறீங்க. அதாவது அரசியல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்க்கிறாங்க, கொள்கை ரீதியா பிஜேபி. ஆனால் தமிழ்நாடு மேம்படுவதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய இணக்கமாக இருந்து பெற வேண்டியதை பெற வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. இல்ல, இப்ப இதுல கேள்வி என்னன்னா, தாவேகா இந்தியா கூட்டணியில சேர தயாராயிட்டாங்க. இப்ப அடுத்த கூட்டத்துல கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இதுல திமுக தான் இப்ப கூட்டத்துல இருந்து விலகி போயிருக்காங்க. திமுகவை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திருமாவளவன் பேச்சு, அவருடைய பேச்சுடைய சாராம்சம். இப்ப திமுக உள்ள வருமாங்கிறதான் கேள்வி. நான் அதான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாதுன்ட்டு. அப்படி இருந்தால் உள்ள சலசலுப்பு பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்புறம் வந்து அவர் சொன்னார், நம்ம நண்பர் சொன்னார், பிஜேபியை எந்த வகையிலே தமிழக வெற்றி கழகம் எதிர்த்திருக்குன்னு சொன்னார். கொள்கை எதிரின்னு பிஜேபி சொன்னது மட்டுமல்லாம இப்பொழுது வந்து பிஜேபி, அதிமுக, திமுக எல்லாம் ஓரணியிலிருந்து ஆட்சியை கவிழ்ப்புக்கான கவர்னரிடம் போய் மனு கொடுத்தாங்களே.
எதுக்காக போய் மனு கொடுத்தீங்க? எல்லாம் ஒற்றை புள்ளியில் ஒரே குறிக்கோளோட இருந்தீங்களா? பிஜேபி எதுன்னா கவர்னரை கிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொன்னார் நண்பர் ஜெகதீஷ் சார். நல்ல அரசியல் ஆழம் தெரிந்தவர், நல்லா அருமையா பேசக்கூடிய, கருத்துக்களை வெளியே வைக்கக்கூடியவர், என்னுடைய நெருங்கிய நண்பர். நீங்கள் ஆளுநர் நீங்க அவர் நான் ஆய்வு செய்யணும், ஆளுநர் செய்வதற்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு அமைச்சர் போல்டா கேட்டார். இது வரைக்கும் கடந்த காலம் கூட இப்படி கேட்கல. ஓகே, ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மக்கள் பணியை நாங்க பார்த்துக்கிறது, ஒரு மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி நடக்கும்போது அந்த வேலையை எங்க கிட்ட விடுங்க, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா அதோட தான் இவர்கள் எல்லாம் ஆளுநரை பிடிச்சி, ஆளுநர் தாடி எதுக்கு, ஆளுநர் நாட்டுக்கு எதுக்கு தாடி, ஆட்டுக்கு தாடி எதுக்குன்னு கேட்டவங்க தான் ஆளுநரை போய் சந்திக்க போறாங்க. அப்புறம் மேகதாது பிரச்சனை அவர் என்ன சொல்றார் சாரு, பேசினால்தான் அது சரியான வெற்றி பாதைக்கு போகுமான்னு எனக்கு புரியல. நடவடிக்கை என்பதுதான் முக்கியம். பேச்சை குறைத்து செய்கையில் காட்டு என்று ஒரு பழமொழியே இருக்குது. பேச்சை குறைத்து நடவடிக்கையில் அவர் மேகதாதுக்கான எதிர்கட்சி சொன்னதையும் ஏற்றுக்கிட்டார், ஒரு அருமையான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். நிச்சயமாக அந்த மேகதாதுக்கு கெட்டவே முடியாது என்ற நிலைப்பாடு இன்றைக்கு காங்கிரசும் தமிழ்நாடு காங்கிரஸ். அப்போ அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்போ நீங்க எங்க பார்க்கணும்? மாநில உரிமைகளில் தமிழக வெற்றி கழகம் எதை விட்டு கொடுத்தாங்க? அவர் சொல்றாரு, மாநில உரிமையில அதிகமாக புடுங்கினது காங்கிரஸ் தானே. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், கல்வியை புடுங்கினது காங்கிரஸ், கச்சத்தீவை தார வார்த்தது காங்கிரஸ், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாடு போனதுக்கு காங்கிரசும் காரணம். ஆனால் பிஜேபியும் காரணம். மத்தியிலே யார் ஆட்சி வந்தாலும் இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். ஆனால் அதற்காகத்தான் தமிழகம் வெற்றி கழகம் என்னன்னு கொள்கை முடிவை எதிர்த்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா கூட அதற்காக நாங்க எந்த நிலையிலும் மத்திய அரசுக்கு எதிராகவும் போக மாட்டோம், ஆதரித்து போக மாட்டோம். நடுநிலையோட தமிழக மக்களுக்கான தேவைகளை கொண்டு வருவோம்னு சொல்றாரு. எந்த வகையிலும் தளபதி விஜய் அவர்கள் பயப்படவே இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு நாளைக்கு போக போறார். அதனால அவர் கரூர் பிரச்சனையை பத்தி நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போனா கூட அதனால ஆட்சி கவுந்தரும் அதிகாரம் போயிடும், விலைக்கு வாங்கிடுவார்கள், இதற்கெல்லாம் பயப்படக்கூடியவர் சளைத்தவர்கள். ஏனென்றால் மீண்டும் தேர்தல் வந்தாலும் தமிழக வெற்றி கழகம் 200 தொகுதிக்கு வெற்றி நம்பிக்கையோட இருக்கிறாரு. ஓகே சார். சார் இதேதுல சார் அவர் பேசுறப்பவே வாய்ப்பு கேட்டு இருந்தீங்க, குறுக்கிட நினைச்சீங்க, என்ன சொல்லுங்க? ஒன்றும் இல்லை, சகோதரர் திருமாவளவனுடைய நிலை மாற்றமும் கிடையாது, தடுமாற்றமும் கிடையாது. அவர் யாரையும் மடமாற்றம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தலைவர் வைகோ கூட இப்போ என்ன ஆகிட்டாரு, அவர் நிலை மாற்றத்துக்கு வந்துட்டார், நான் வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் இது ஒரு விஷயம் அல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஓகே, அப்படி இருக்கிறனால தான் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், தாவேகா, விசிகான் இருக்குது. இப்போ இந்த கட்சிகளுடைய கருத்துக்கள் வேறுபாடுகள்லாம் வரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தாவேகாவுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில எதிர்ப்பு கொடுத்தாங்க, அது கூட வேறு இன்னும் இல்லை. திரு சு வெங்கடேசன் கொடுத்த எதிர்ப்பு என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னே மதர்லாண்ட்ங்கிற ஒரு தனியார் கம்பெனிக்கு மதுரையில் நகராட்சியில் மாநகராட்சி கொடுத்தாங்க. அந்த தவறத்தை இன்னைக்கு எடுத்து சொல்கிறாரு. இந்த ஆட்சியில் நம்முடைய முதல்வர் ஆட்சி ஊழலற்ற ஆட்சியில் நடந்துடக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். இவ்வளோதான். அதனால் எந்த எதிர்ப்பும் அதில் கிடையாது. இதோட முக்கியமான விஷயம், இன்னைக்கு வட துருவமும் தென் துருவமும் இணையமானா நம்ம புருவத்தை உயர்த்தி பார்க்கணும். பல நேரங்களில் இணைஞ்சிருக்கு, அந்த துருவம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பாருங்கள், சீமானும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் ஒன்றா உட்காந்து பேசுகிற நிலைமை வந்துருச்சு. சீமானுக்கு தாய்மாமன் சீரை திமுகவுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் கொண்டு போய் கொடுக்குற நிலைமைலாம் வந்துருச்சு. அதே மாதிரி ஏடிஎம்கே ஏன் எடப்பாடியாரை பார்க்கலன்னு திமுக காரங்க கேட்குற நிலைமை வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த கட்சியிலேருந்து நீங்கள் ஆளுகளை எடுக்கிறீங்க, கட்சியிலேருந்து எடுக்கல, அவங்கள இப்போ ராஜினாமா பண்ணி வச்சு தான் எடுக்கிறாங்க. அதனால் இப்படியெல்லாம் வட துருவமும் தென் துருவங்களும் ஒன்று சேரக்கூடியதை நம்ம புருவம் உயர்த்தி பார்க்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். இதுதான் உண்மை. ஒரு காலம் எப்படி இருந்துச்சுன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவங்க குடும்பத்தில் சம்பந்தமே பண்ண முடியாது. அது தம்பித்துறை ஞானசேகரனா இருந்தாலும் சம்பந்தம் பண்ண முடியாது, கல்யாணம் போக முடியாது, சொந்த பொண்ணு கல்யாணத்துக்கே போல உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நிலம் மாறி இருக்குன்னு நான் பாராட்டுறேன் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதனால துருவங்கள் கூட இணையறதுக்கு உள்ள வாய்ப்புகள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதை விட நீங்கள் இன்னைக்கு சகோதரர் திருமாவளவன் சொன்னதை 4 நாளைக்கு முன்னே என்ன நடந்துச்சு, பாஜகவுக்கு எதிராக ஒரு தீர்மானம், எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் தீர்மானம் கையெழுத்து போடுது, திமுகவும் போடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? எதிர்ப்புன்னு வரும்போது எதிர்க்கிறாங்க. இது இந்த அடிப்படையில் கூட சகோதரர் திருமாவளவன் சொல்லியிருக்கலாம். அதனால அரசியலில்
நான் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகையும் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தவங்களாம் போகலாம். நீங்கள் மகாபாரதம் பாருங்கள், ராமாயணம் பாருங்கள், விபீஷணன் எங்கே இருந்தார், எங்கே போனார். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு பெண்ணு கொடுத்த அந்த அரசர்கள்லாம் திரும்ப போய் துரியான்ட்டு பேசார் இல்லையா? அதனால் இதெல்லாம் வந்து காலம்தான் செய்யும். அப்போ உங்களுக்கு இந்த அடிப்படையை பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், காஷ்மீர், மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, கேரளா. அப்போ இது நடக்க முடியாதுன்னு இல்லை, நடந்திருக்கு 4 நாளைக்கு முன்னே தமிழ்நாட்டில் தான் இது நடந்திருக்கு. அதனால அதுக்கு போக தம்பி ஜவஹர்லால் ஒன்று சொன்னார், காங்கிரஸ் தான் நீட்டு கொண்டு வந்து. ஆமாம், என்ன கொண்டு வந்துச்சு? அந்தந்த மாநிலங்கள் நீட்டை விரும்பலைன்னா அவங்க மட்டும் எடுத்துக்கலான்னு தானே சொல்லிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொன்னார் அவர், அதாவது 2-3 விஷயங்கள் சொன்னார். எல்லாமே காங்கிரஸ் நீக்கு போக்காக தான் சொல்லிச்சு, சட்டங்களை கொண்டு வந்துச்சு. ஆனால் ஜிஎஸ்டி வந்து நியாயமான ஒரு ஜிஎஸ்டி கொண்டு வந்துச்சு, அநியாயமான ஜிஎஸ்டி இவங்க மாற்றினாங்க. அதனால் காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி. திரு ராகுல் காந்தி நினச்சிருந்தா 2009 அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு, பிரதமராக இருக்க முடியும். இந்த பிரதமர் ஆகிறதுலாம் அவருக்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு பாஜகவுடைய அத்தனை ஊழல்களையும் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அத்துணை சமூக நீதிக்கு விரோதமானதை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீட்டு விஷயத்துல அவர் என்ன சொன்னாரு? தமிழ்நாடு விரும்பினால் நீட்டை வந்து தேர்தலுக்கு முன்னே சொல்லிட்டாரு அவர். அது மாதிரி சமூக நீதி விஷயத்துல நான் கூட அடிக்கடி சொல்றேன், இந்த சமூக நீதி விஷயத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு செய்ய வேண்டியது கடந்த அரசு செய்யாதது. 37 வயசு வரை தான் தமிழ்நாட்டில் வந்து இது குரூப் 1 தேர்வு எழுத முடியும். ஆனால் ஓபிசி காருக்கு நான் சொல்றது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எஸ்சி. ஆனால் குஜராத்தில், மகாராஷ்டிராவில், தெலுங்கானாவில் 49 வயசு வரை எழுதலாம். சமீபத்தில் ராஜஸ்தானில் 51 வயசு வரை எழுதாங்க. அதனால இந்த ஆட்சிக்கு நான் சொல்லக்கூடியது, கடந்த 5 ஆண்டுகளாக அவங்க செய்ய தவறி விட்டுறாதீங்க. 2.5% நீட் விலக்கு. நீட்டை சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் எடப்பாடியார் 7.5 கொடுத்தாரு. ஆனால் அந்த 2% கொடுக்க சொல்லி 5 வருஷமா நான் வற்புறுத்தினேன், கொடுக்கல. இந்த ஆட்சிக்கு நான் சொன்னேன், தாவேகா ஆட்சிக்கு இதை நீங்க செய்யணும். அது மாதிரி தாவேகா ஆட்சி எது சமூக நீதி விஷயத்திலையும் அவங்க செய்யணும். செஞ்சாங்கன்னா அவங்க நிலைப்பாடு மாறாது. இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அதிகமாக எதிர்க்க முடியாது, ஆனால் எதை வச்சு எதிர்த்தாங்க? செந்தில் பாலாஜி பற்றி அவர் எதிராக கரூரில் போய் தகவல் சொன்னார். அதை வைத்துக்கொண்டு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்தாங்க. நீங்க அன்னைக்கு வந்து அப்படி பேசுனீங்க. அதே மாதிரி தாவேகா தவறானவர்களை சேர்க்கும் போது அவர்களுக்கு ஏதாவது நீங்க பதவிகள் கொடுக்கும்போது சிந்திச்சு கொடுக்கணும். ஓகே, நன்றி. ஜெகதீஸ்வரன் சார், உங்களுடைய இறுதி பார்வையாகவும் இதை நான் பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே கடந்த சுற்றில் நிறைய விஷயங்களை நீங்கள் சேர்த்து சொல்லியிருந்தீங்க. தாவேகா வந்து கடுமையாக எதிர்க்காத ஒரு சூழலை எப்படி சேர முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்வது போல 2 கட்சிகளும் ஒரே அணியில் இணைவதற்கு சாத்தியம் இருக்கா? ஏன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்குன்றதெல்லாம் நீங்க போன ரவுண்ட்ல சொன்னீங்க. இது இணைவதற்கு சாத்தியம் இருக்கா? நீங்க என்ன சொல்லுங்க? எப்ப சொல்லுமோ அகில இந்திய அளவில் சொல்லி இல்லங்க. ஒண்ணு, நீ வந்து இந்த மதவாதம் குறித்தவர் சொல்லும் பொழுது தாவேகா மாதிரி யார் மதவாதத்தை எதிர்ப்பதுன்னு சொல்லி ஜவஹர்லால் கேட்டாரு. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. கிறிஸ்துமஸ் நடக்கும் பொழுது கிறிஸ்துவர்கள் இந்தியா முழுக்க தாக்கப்பட்டார்கள். அதே நேரத்துல ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழாவில திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்டார். எதுவுமே பேசல, வாய் முடித்து மௌனமா தான் இருந்தார். அவர் அது குறித்து நடந்த மாதிரி கூட காமிச்சுக்கல. நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ ஒரு பிரச்சனை எனும் பொழுதெல்லாம் அவர் குரல் கொடுத்திருக்கிறார்களா? இல்லை. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் வரும் பொழுது அவருக்கு மௌனமாகத்தான் இருந்தார்கள். அது மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல தான் சீரியல் ஜெயிச்சிருக்காரு, அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு கட்சியாக தன்னோட நிலைப்பாடை தெரிவிக்காத தமிழக அரசு இல்லங்க கரெக்ட். நான் கட்சியாக சொல்றேன், நிலைப்பாடு எடுக்காத நிலைப்பாடுன்னு சொல்லி அன்னைக்கு பேசுறாங்க. நிலைப்பாடு இல்லங்க, அரசாங்கம் நிலைப்பாடு எடுத்தாகணுங்க. கட்சிக்கு தேவையில்லைன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க வித்தியாசமான கட்சி. அரசாங்கம்னா நீங்க மௌனமா இருக்கு கோர்ட்ல போய் இல்லங்க நாங்க நிலைப்பாடு எடுக்காத நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது. கட்சியாக இருக்கும்போது நிலைப்பாடு எடுக்காத நிலைப்பாடு நீங்க சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னோட சீட்டர் ஒரு கடுமை எதிர்த்தாரு. எப்ப எதிர்த்தாரு? எல்லோரும் எதிர்த்து முடித்த பிறகு கடைசியாக வேற வழி இல்லாமல் எதிர்க்கிறார். நான் தான் சொல்றேன், நீங்க ஒரு அரசாங்கமாக நீங்கள் உடனடியாக ஆளுநருடைய செய்கை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறதா. இன்னொன்னு, போன ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஆளுநர் ஏதாவது செஞ்சாருன்னா அதுக்கு முதலமைச்சர் தரப்புல இருந்து ஏதாவது கருத்துக்கள் வரும். இந்த முதலமைச்சர் பேசவில்லை சார். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்க அமைச்சர்கள் பேசுறாங்களோ அவர்களும் பேசவில்லை. நீங்க கேட்ட கேள்வியில 2 பேரும் ஒரு இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, நிச்சயமாக இதற்கு இல்லை. ஏன்னா மாநில அரசியல் தான் முதலில் தாவேக்காவுக்கு முக்கியம். இன்னும் சொல்லப்பட திமுக தோற்கடிக்கப்பட்டு மாநில அரசு தான் பிரதான ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்ப அந்த ப்ரையாரிட்டியில நம்ம வந்து தாவேக்காவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி மறுபடியும் ஆட்சி தொடர்ந்து அவங்க யோசிப்பாங்க. தொடர்ச்சியா எப்படி நம்ம மாநில அரசுகளில் குழச்சோதுங்கிறத தாவேக்கா யோசிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது 2 பேரும் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்காக நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரன்னு சொல்லி சொன்னா அது நிறுத்து போயிடும். நாங்க அதிமுக என்ன சொல்லுவாங்க, நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, திமுக பி டீம் தான் தாவேகா பி டீம் திமுக, இப்படி ஒரு பேச்சு போயிடும். சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா தாவேகா ஏற்படுத்த மாட்டாங்க, திமுக ஏற்படுத்த மாட்டாங்க. தாவேகா இந்தியா கூட்டணிக்குள் போறக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் வந்து
தொடர்ச்சியாக நீங்க தாவேக்கா நம்பிதான் இருக்கிறாங்க. இந்த மாணிக்கதாத்து பாடல்கள் திராவிடமே முடிஞ்சு போச்சுக்கிற அளவுக்கு பேசுறாரு. அவர் எப்படி இதெல்லாம் ஒத்துக்குவார் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அகில இந்திய லெவல்ல எல்லா ஈக்குவேஷன்ஸும் மாறலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து தாவேக்காவும் காங்கிரஸும் ஒன்றாக இருந்தால் கூட மற்ற தேசிய கட்சிகளாக இருப்பவர்கள், மற்ற மாநில கட்சிகள் அதே இந்தியா கூட்டணி தொடர்பார்களா, அல்லது நான் பிஜேபி நான் காங்கிரஸ் மாதிரியான இப்ப சந்திரசேகர ராவ் முயற்சி செய்த மாதிரி அந்த மாதிரி முயற்சிகள் கூட எடுக்கலாம். அதில் கூட திமுக அங்கம் வைக்கலாம். ஆனால் ஒரு மும்முனை போட்டிக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது. நிச்சயமா ராஜேஷ், நீங்க சொல்ல வந்த ஒரு விஷயம், நான் இடஒதுக்கீடு இஸ்லாம் இடஒதுக்கீடு என் பேர்ல உத்தரவு வந்திருக்கு, கலைஞர் என் பேரை சொல்லி தான் கொடுத்தது. அது சம்பந்தமா பிரச்சனை வந்த உடனே அமைச்சர்களை சந்திச்சேன். இன்னைக்கு அவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்க. சொன்னீங்க மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஓகே நன்றி சார். சார் பாவலன் சார் சொல்லுங்க, உங்க இறுதி கட்ட பார்வை என்ன? இப்ப இது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ உலகத்தில் எதுதான் நம்ம சாத்தியம்ல நம்ம வந்து சொல்ல முடியாது. முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஓகே, முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த முயற்சி செய்ய போய் தானே இவ்வளோ விமர்சனம் வருது. அதான் வரட்டும், டிபேட் ஆகட்டும், இது விவாதமாகட்டும், எல்லா தரப்பு மக்களும் இது விவாதிக்கட்டும், இறுதியில் ஒரு முடிவை எட்டி ஓடுவோம். இப்போ முரண்பாடுகள் இல்லாமல் இங்கே யாருமே வாழ முடியாதுங்க. ஓகே, குடும்பம்னு ஒன்று இருக்குது, குடும்பத்துக்குள்ளே முரண்பாடு இருக்குது, கணவன் மனைவி முரண்பாடு இருக்குது, ஓகே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் முரண்பாடு இருக்கு, அண்ணன் தம்பிக்கும் முரண்பாடு இருக்கு, அக்கா தங்கைக்கும் முரண்பாடு இருக்கு, நண்பர்களுக்குள் முரண்பாடு இருக்கு, அண்டை வீட்டாரோட முரண்பாடு இருக்கு. ஆனா குடும்பம் என்று இருக்கா இல்லையா? ஓகே, குடும்பம் இருக்குது, குடும்பத்துக்குள் முரண்பாடு இருக்குது, கூட்டணி இருக்குது, முரண்பாடுகள் இருந்தாலும் இது சாத்தியம். தொலைநோக்கு பார்வை, நாட்டின் நலன் கருதி மதவாத சக்திகளை வீழ்த்துவதற்காக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்தியா கூட்டணியில் திமுகவும் தாவேக்காவும் அங்கம் வகிக்க வேண்டும் என்பதே விடுதலை சிறுத்தைகளுடைய தொலைநோக்கு பார்வை. அதான் எங்க தலைவர் சொன்னார். முரண்பாடுகளும் உடன்பாடுகளும் மாறணும். 30 செகண்ட் தான் இருக்கு. முரண்பாடுகள், உடன்பாடுகள், தெளிவாடுகள் எல்லாம் நிலைப்பாடு. அதாவது நண்பர் ஜெகதீஷ் சொன்னாரு, திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து அமைச்சர் நெல்மர்குமார் தெளிவா சொல்லிட்டாரு. 2 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்தோ, எந்த நிலைப்பாடு இருந்ததோ அந்த நிலைப்பாடில் தான் நாங்கள் கடைபிடிப்போம். இந்த ஒரு அரசாங்க சார்பிலாக தெளிவாக சொன்ன பிறகும் இன்னும் வேண்டுமென்றே இந்த அரசாங்கத்தின் மீதும் இந்த கட்சியின் மீதும் அவதூறுகளை பரப்புவதும், பிஜேபியினுடைய பி டீம் என்று சொல்வதும், இந்த பிஜேபியினுடைய பி டீம் சொன்ன எல்லாத்தையும் பிஜேபி திமுகவில் சேர்த்துக்கிட்டு பிஜேபியினுடைய பி டீமாக போயிருக்கக்கூடிய திமுக தான் இன்றைக்கு நிலை அப்படி இருக்காங்க. தவிர இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான நிலைப்பாடோட தமிழக வெற்றி கழகம் போய்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு என்பதே அவசியம் என்பதே உணர்ந்து, அதே சமயத்தில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான என்ன பாதையை அமைக்கணுமோ அந்த பாதையை அமைச்சிட்டு மத்திய மாநில அரசுகளோட இணக்கமாகவும் செயல்படும் என்ற நிலைப்பாடு முக்கியம் என்பதை சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்காரு. சரி, ஓகே. இந்தியா கூட்டணியில் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் தேசிய அளவில் அது நன்மை பயக்கும், பாஜகவை எதிர்ப்பதற்கு அது பயன்படும் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு 4 விருந்தினர்கள் பங்கேற்று தங்களுடைய 4 விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாளை வேறொரு தலைப்பிலே த கோர்ட் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.